அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர அமுத பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் மற்றும் நீதியரசர் பஷீர் அகமது சயீத் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்துகின்ற சிறுபான்மையினரும் தமிழர்களும் தலித்துகளும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக எதையெல்லாம் இழந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்றை நம் தலைமுறைக்கு அறிமுகம் செய்து வைப்பதற்காக அறிவோம் நமது சுதந்திரம் என்கின்ற தலைப்பிட்டு ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கினை தன்னுடைய இளம் பருவத்திலிருந்து செய்து வந்தவர் ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். ஐயா அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலே தன்னுடைய உடம்பு, தன்னுடைய உயிரை, தன்னுடைய புத்தியை, தன்னுடைய நிர்வாகத்தை அந்த இயக்கத்திற்கான கொள்கைக்காகவே தந்தவர். காந்தியடிகளினுடைய ஐயா செயல் வீரர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய வழி நடந்தவர். இன்றைக்கும் அந்த சித்தாந்தங்களை, அந்த கொள்கைகளை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அருமை பெருந்தலைவராக இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே அடையாளம் காணப்படுகிறார். இன்றைக்கு சிறுபான்மை மக்களினுடைய சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய பங்கு குறித்த இந்த கருத்தரங்கத்தை பல்வேறு கல்லூரிகளில், சிறுபான்மை கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அன்னாரை தலைமை உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இந்திய சுதந்திரத்தினுடைய அமுத பெருவிழாவை இன்று நீதியரசர் பஷீர் அகமது சையத் மகளிர் கல்லூரியில சிறுபான்மை ஆணையத்தோடு இணைந்து நடத்தப்படுகின்ற இந்த அருமையான விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் உங்கள் கல்லூரி நிர்வாகத்தை நான் மனமாற உளமாற பாராட்ட விரும்புகிறேன். 1950களில் இந்த தேசம் உழைத்து கிளம்புகின்ற போது, ஒரு தேசமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற போது, இந்த தேசத்திற்கு எதெல்லாம் தேவைப்பட்டது என்று நம்மை வழிகாட்டிய தலைவர்கள் நினைத்தார்களே, அந்த சிந்தனையாளர்கள் ஒருவர்தான் பெரியவர் சுதந்திர போராட்ட தியாகி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர், சுதந்திர திருநாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் பிரதமர் நேரு அவர்களும் இந்த கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது, அந்த இரண்டு மாபெரும் சுதந்திர போராட்ட தீரர்களையும் தியாகிகளையும், இந்த தேசத்தை வழிகாட்டிய அந்த அற்புதமான தலைவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த தேசம் மிக அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்கள் ஒருவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். நம்முடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் பணியாற்றுகின்ற போது, பேசுகின்ற போது, வெளியே வந்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள். பாகிஸ்தானை பற்றி சொல்லி, இந்தியாவை பற்றி சொல்லி, உங்கள் இந்தியாவிலே என்ன இருக்கிறது என்று கேட்டவுடனே அவர் சொன்ன முதல் பதில், எங்களிடம் ஐஐடிஸ் இருக்கின்றன, எங்களிடம் ஐஐஎம்ஸ் இருக்கின்றன, நாங்கள் கல்வியிலே மேலோங்கி இருக்கிறோம் என்று கல்வியிலே நாம் சாதித்த சாதனைகளை எல்லாம் அவர் பட்டியல் போட்டார். என் அன்பிற்குரிய கண்மணிகளே, இந்த ஐஐஎம்ஸ், இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த ஐஐடிஸ், இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், இன்றைக்கு இருக்கின்ற சயின்ஸ் சென்டர், கல்ச்சுரல் சென்டர், சாகித்ய அகாடமி, தலித் கலா அகாடமி, இவை அனைத்திற்கும் விதை போட்டு வளர்த்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த பாரம்பரியம் பட்டுவிடாமல், அந்த பாரம்பரியத்தை தொட்டு தொடர்ந்து இன்னும் கல்வி சேவை அளித்து, இன்று சென்னை மாநகருடைய மைய பகுதியிலே ஒரு ஆண்டுக்கு 7000 மாணவிகளுக்கு கல்வி கண்ணை திறக்க முடிகிற உங்கள் கல்வி நிறுவனத்தை, அதன் தாளாளர்களை,
அதன் நிர்வாகத்தினரை, உங்கள் கல்லூரி முதல்வரை, உங்கள் பேராசிரியர் பெருமக்களை இந்த கல்வி சூழலை உருவாக்கி தந்தமைக்கு நான் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன், மனமாற வாழ்த்துகிறேன். உங்கள் வரலாற்றில் நிச்சயமாக இடம்பெறுவீர்கள். இஸ்லாமிய மக்களுடைய பங்களிப்பு, அதை பற்றி ஒரு நாள் முழுவதும் பேசலாம். இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய எந்த கட்டமும் இஸ்லாமியர்களுடைய தலையீடு இல்லாமல், பங்களிப்பு இல்லாமல் நகர்ந்ததில்லை என்கிற அடிப்படை உண்மையை நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி எங்கேயும் சொல்ல வேண்டும். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் துறந்தவர்கள் 1,10,000 பேருடைய பெயர்களை இந்த இந்தியா கேட் என்று சொல்லக்கூடிய டெல்லியிலே அமர்ந்திருக்கின்ற தலைநகரிலே இருக்கின்ற அந்த இந்தியா கேட்டிலே பொறித்திருக்கிறார்கள். அந்த 1,10,000 பேரிலே 70,000 பேர் இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 10,000 பேர் சீக்கியர்கள், 20,000 பேர் இந்துக்கள், மற்றும் உள்ளவர்கள் வேறு. பகதூர் ஷா ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய கடைசி சக்கரவர்த்தி, அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்தியாவை ஆங்கிலேயர்கள் யாரிடமிருந்து வாங்கினார்கள்? கிழக்கிந்திய கம்பெனி யாரிடமிருந்து இந்தியாவை கைப்பற்றியது? கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை முகலாயர்களிடமிருந்து தான் கைப்பற்றியது. ஏறக்குறைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த 60-70 சுல்தான்கள், நவாபுகள், சின்ன சின்ன சமஸ்தானங்களை சேர்ந்த அரசர்களை தள்ளி விட்டுவிட்டு இந்தியா என்கிற ஒடிவான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட முகலாய பேரரசு என்பதுதான் ஆக்ராவிலிருந்து, டெல்லியிலிருந்து, ஆப்கானிஸ்தான் வரை, இங்கே வங்காளம் வரை, இங்கே விந்திய மலைக்கு வடக்கே மிகப்பெரிய நிலப்பரப்பை யார் ஆண்டு வந்தார்கள் என்று சொன்னால் முகலாய சக்கரவர்த்தி தான் ஆண்டு வந்தார். அந்த முகலாய சக்கரவர்த்தியிடம் இருந்துதான் பிரிட்டிஷினுடைய கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய உரிமைகளை, வரி வசூலிக்கின்ற உரிமைகளை வாங்குகிறது. வரி வசூலிப்பதற்காக வாங்குகின்ற உரிமைதான் ஒரு காலகட்டத்திலே இந்தியா என்கிற பேரரசையே தங்களுடைய கைகளிலே அமைத்துக் கொள்வதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. பகதூர் ஷா ஜாஃபரினுடைய தியாகம் குறைந்த தியாகம், யாருமே அதை போன்ற தியாகத்தை செய்திருக்க முடியாது. அவரை கைது செய்து சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அரண்மனைக்குள்ளேயே சிறையிலே வைத்திருக்கின்ற பகதூர் ஷாவுக்கு காலையிலே உணவு பரிமாறப்படுகிறது. ஒரு சிப்பாய், ஒரு சேவகன் ஒரு தட்டிலே ஒரு பட்டு துணி போர்த்தி பகதூர் ஷா இருக்கிற சக்கரவர்த்திக்கும் அவருடைய அருமையான மனைவிக்கும் காலை உணவு கொண்டு வருகிறான். கொண்டு வந்து வைக்கிறான். பட்டு துணியை துறக்கிறான். அவனுடைய 2 குழந்தைகளுடைய தலையை கொய்து அந்த தட்டிலே வைத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் பயமுறுத்துகிறது. பகதூர் ஷா சொல்லுகிறான். உடனே கொதித்து எழுந்து விடவில்லை. தன் அன்பு மனைவியுடைய கைகளை பிடிக்கிறான். அவன் சொல்லுகிறான், பேகம் மகள், கண்ணீர் விட்டு விடாதே. உன் கண்களில் கண்ணீர் வந்தால் வெள்ளைக்காரன் வெற்றி பெற்றதாக அர்த்தம். இதையும் நாம் கடப்போம். நாடு கடத்தப்படுகிறான். பர்மாவுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த பர்மாவிலே அவனை புதைப்பதற்காக அவனை மொய்ப்படுகின்ற போது அவன் கேட்கிறான், நான் ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி, ஒரு நாட்டின் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவன், என்னை தூக்கிலிடுங்கள், எனக்கு மரண தண்டனை கொடுங்கள், ஆனால் என்னுடைய உடம்பு மட்டும் என்னுடைய தாய் மண்ணிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும், எனக்கு 6 அடி மண் வேண்டும் இந்தியாவிலே என்று கேட்கிறார். என்னுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடு என்று கேட்கவில்லை. அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை சக்கரவர்த்தியாக அங்கீகரித்துக் கொள் என்று கேட்கவில்லை. ஒரு இந்தியனாகவே சாக விரும்புகிறேன், சாகும் போது கூட இந்திய மண்ணில் என் உடல் ஐக்கியமாக வேண்டும் என்று கேட்கிற அந்த பகதூர் ஷாவுக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் அதை கூட வழங்கவில்லை. அங்கேதான் ராஜீவ் காந்தி போகிறார். ராஜீவ் காந்தி பர்மாவிலே பகதூர் ஷாவினுடைய கல்லறையை தேடி போகிறார். அவர் தேடி போய் அந்த கல்லறையிலே ஒரு கவிதை எழுதுகிறார். பகதூர் ஷா, எங்கள் நெஞ்சம் கவர்ந்த சுதந்திர போராட்ட வீரனே, 6 அடி மண் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. இன்று இருக்கின்ற அகில பாரதம் முழுவதும் உன்னுடைய நினைவுகளை சுமந்து கொண்ட சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற பாரதம் என்று எழுதுகிறார். கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இவர்கள் யார்?
பச்சை ரொட்டிக்கும் பால் பவுடருக்கும் மதம் மாறியவர்கள், ரோமாபுரியிலிருந்து வந்தவர்கள். இவர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் என்ன இருக்கிறது என்கிற கேள்வியை எங்கெல்லாம் கிறித்தவர்கள் அடர்த்தியாக வாழுகிறார்களோ அங்கெல்லாம் போய் கேட்கக்கூடிய ஒரு காலச்சூழல் உருவாயிருக்கிறது. நான் அவர்களுக்கு சொல்லுவேன், இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் போராட்டம் கிறித்தவர்களால் முன்னெடுக்க போராட்டம். கோவாவிலே பின்டோ புரட்சி என்று ஒரு புரட்சி நடந்தது. போர்த்துகீசியர்களுடைய அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடிய சேசு சபை கத்தோலிக்க துறவிகள் 47 பேரை தூக்கிலிடுகிறார்கள். அதில் 17 பேர் கத்தோலிக்க பாதிரியார்கள். இன்று லயலா கல்லூரி, சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி என்று பல கல்லூரிகளை நடத்துகிற சேசு சபை குருக்களை சார்ந்தவர்கள் தான் அந்த கோவாவிலே போர்த்துகீசியர்களை எதிர்த்து நடத்த சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் குரலை கூவியவர்கள் 1756. 47 பேரை தெரு விளக்குகளிலே அவர்கள் கைகளையும் கால்களையும் விட்டு தூக்கிலிடுகிறார்கள். அந்த தூக்கிலிட்டவர்களில் 47 பேரில் 17 பேர் பாதிரியார்கள், 30 பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பொதுமக்கள். இந்த 47 பேருடைய முதல் போராட்டம் தான் சுதந்திர இந்தியாவுடைய போராட்டத்தினுடைய முதல் வரலாறு. இந்த ஆகஸ்ட் 9 அன்று நீங்கள் 1942 ஆகஸ்ட் 9 இந்த போராட்டம் எப்படி வெடித்தது என்று சொன்னால், மாநில கல்லூரியிலே வெடித்திருக்கிறது, குயின் மேரிஸ் கல்லூரியிலே வெடித்திருக்கிறது, பச்சையப்பன் கல்லூரியிலே வெடித்திருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் தான் இருந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த 1942 நடந்த அந்த போராட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூரில் இருக்கிற ஒரு அஞ்சலை என்கிற பெண்மணி, முத்துமணி படையாச்சியினுடைய மகள். நான் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தியாகமும் வரலாறும் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமான வரலாறு அல்ல. 5வது வகுப்பு மட்டுமே படித்த பெண்மணி, 5வது வகுப்பு வரை படித்தவள் காந்தியடிகள் அழைத்த உடனே சத்தியாகிரக போராட்டத்திற்கு போகிறாள். 3 வருடம் சிறை தண்டனை. தன் 9 வயது மகளை கூட கூப்பிட்டு கொண்டு போகிறாள். அந்த குழந்தையையும் சிறைச்சாலையிலே வளர்க்கிறாள். காந்தியடிகள் நேராக சென்று அவளை சிறையிலே பார்க்கிறார். வெளியே வருகிறாள். உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலே கலந்து கொண்டு போகிறாள். போகும்போது கர்ப்பிணி. வருகின்ற போது தான் பிரசவத்திற்காக 15 நாள் பரோல் கேட்டு வந்து பிள்ளையை பிரசவித்து விட்டு மீண்டும் சிறைக்கு போகிறாள். 5வது வகுப்பு படித்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய இனத்தை சார்ந்த பெண். குயிலி என்கிற ஒரு பெண்ணை பற்றி ஒரு அருமையான தகவல்கள் என்று சொல்வார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இன்று நாம் சொல்லுகிறோம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு ராணுவத்திலே பெண்களுக்கு இடம் கொடுப்பதை பெரிய விளம்பரமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் போட்டு மார்தட்டி கொள்கிறோம். பெண்களை ராணுவத்திலே சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். விமான ஓட்டிகளாக சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இந்த குயிலி என்பது ஒரு அருந்ததியர் பெண், அரிஜன பெண். வேலு நாச்சியாருடைய படையினுடைய அனைத்து மகளிர் படையினுடைய தளபதியாக இருந்து முதல் தற்கொலை படையாக தன்னை வர்ணித்துக் கொண்டவர். தன் உடம்பு முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய பீரங்கியினுடைய கிடங்குக்குள்ளே போய் அதோடு குதித்து அந்த கீட்டங்கியை பற்றி எரிய வைத்து ஆயுதங்களை முழுவதும் அளிக்கிறார். ஒரு அரிஜன பெண். உடையண்ண தேவர் என்று ஒருவர், சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய அரசர், 73 பேரை நாடு கடத்துகிறார்கள். காலாபாணி என்று பெயர். காலாபாணி என்று சொன்னால் கருப்பு தண்ணீர் என்று பெயர். மரண தண்டனையை விட கொடியது நாடு கடத்துதல். மரண தண்டனை அன்றே முடிந்துவிடும். ஆனால் நாடு கடத்தப்படுகின்றவர்களை எந்த நாட்டில் கொண்டு விடுகிறார்கள் என்று தெரியாது. 74 நாட்கள் பயணம். 35 வயது உடையண்ண தேவருக்கு, வேலு நாச்சியாருடைய மருமகன், சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய அரசர், 74 கடல் பயணத்தை தாண்டி பினாங்கிலே கொண்டு போய் விடுகிறார்கள். அங்கே போய் 4 மாதத்திலே இறந்து விடுகிறார். எவ்வளவு பெரிய அரசர், எவ்வளவு பெரிய சமஸ்தானம், எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தினுடைய தலைவர். அவரோடு சென்ற மருதுவினுடைய மகன் துரைசாமிக்கு 14 வயது. சின்ன மருதுவினுடைய மகன். இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் நண்பர்களே? இந்த சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மதத்திற்கோ ஒரு சாதிக்கோ ஒரு இனத்திற்கோ சொந்தமல்ல. இன்னும் சொல்ல போனால்
இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் நம்முடைய குறை. தமிழகத்தினுடைய பங்களிப்பு அங்கீகரிக்கப்படவில்லை. சிறுபான்மை மக்களுடைய பங்கு அங்கீகரிக்கப்படவில்லை. ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய பங்கு அங்கீகரிக்கப்படவில்லை. அரசியல் சுதந்திரம் மட்டுமே சுதந்திரம் என்று நான் சொல்ல மாட்டேன். சமூக சுதந்திரம் இருக்கிறது. 1900 முதலிலே இந்த நாட்டிலே விதவைகளினுடைய எண்ணிக்கையை கணக்கில் எடுக்கிறார்கள். ஒரு வயதுக்கு கீழ்ப்பட்ட விதவைகள் 105 பேர் இருந்திருக்கிறார்கள். விடோஸ் பிலோ 1 year. அங்கே இருந்துதான் நாம் புறப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகையிலே வார வாரம் விளம்பரம் போடுகிறார். விதவை மறுமணத்திற்காக தகுதியான விதவைகள் என்னிடம் இருக்கிறார்கள், தகுதியான கணவர்களே வாருங்கள் என்று விளம்பரம் போடக்கூடிய தைரியமும் துணிச்சலும் தந்தை பெரியாருக்கு இருந்தது. ஆகையால் தான் அவரது படத்தை போட்டிருக்கிறார். சமூக சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், அரசியல் சுதந்திரம். சுதந்திரம் என்பது மூவர்ண கொடியை தூக்கி பிடித்து ஆட்டுவதல்ல. சுதந்திரம் என்பது நம்முடைய பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அவர் படத்தை போட்டுக் கொள்வதல்ல. சுதந்திரம் என்பது இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களை நிம்மதியாகவும் உயிர்ப்புடனும் வாழ விடுவது, சிறுபான்மை மக்களை அச்சமின்றி இருக்க செய்வது, சமூக நீதியினுடைய பரப்பையும் வீச்சையும் எல்லோருக்கும் அளிப்பது, தேசம் நம்பிக்கையோடு எழுவது, இளைஞர்கள் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பார்ப்பது, அதுதான் சுதந்திரம். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தருவதற்காகத்தான் இதை போன்ற கருத்தரங்கள் என்று சொல்லி உங்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு விழிப்புணர்வு மிகுந்த ஒரு உரையை ஐயா அவர்கள் ஆற்றி சென்றிருக்கிறார்கள். எப்பொழுது அவர் தொலைபேசியில் பேசினாலும், பர்வீன் உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்வார். அந்த செய்தி பல லட்சம் மாணவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தியாக இருக்கும். இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு, இந்திய சுதந்திர போராட்டம் என்பது யாரோ 2-3 பேர் மட்டும் நமக்கு வாங்கி கொடுத்ததல்ல. பன்னெடும் காலமாக நடந்த, பல 100 வருடங்களாக நடந்த பல போராட்டங்களின், பல உயிர் தியாகங்களினுடைய விளைச்சல் தான் இன்றைக்கு நாம் இந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்ன வரலாறு மிக முக்கியமானது. நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பேச வருகிறார். நான் இந்த கல்லூரியில் 1999ஆம் ஆண்டு என்னுடைய கல்விக்கான கற்பித்தலுக்கான பணியை முன்னெடுத்த பொழுது அவர் பேசுகிறார் என்று சொன்னாலே நாங்கள் எல்லோரும் வந்து அரங்கத்தில் உட்கார்ந்து கொள்வோம். அவ்வளவு சிறப்பான தாய் மண்ணின் மீது, இந்த தாயகத்தின் மீது, இந்தியாவின் மீது, நம்முடைய முன்னோரின் வரலாற்றின் மீது, நாம் பேசுகின்ற மொழி தமிழாகட்டும், உருதுவாகட்டும், ஆங்கிலமாகட்டும், அந்த மொழியின் மீதும் அது சார்ந்த அறிவின் மீதும் ஆழ்ந்த பற்றும் அறச்சிந்தனையும் நீதி சிந்தனையும் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாளாளர் திரு ஃபைசுர் ரஹ்மான் சயீத் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். Bismillahir Rahmanir Rahim. With the name of God, most beneficent and merciful, do we begin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, meaning may peace and the blessings of God be upon all of you. I speak to you in English deliberately because English is one of the most essential languages relating to our freedom struggle. It would have been impossible for, say, Mr. C. Rajagopalachari to speak to Mahatma Gandhi except through English, because C. Rajagopalachari did not know Gujarati or Hindi and Mahatma Gandhi did not know Tamil. It was this English language which was the binding element among Indians of all different languages and communities. We must bear in mind the importance of this. But it is unfortunate to note
that over the past 53 years, ever since the death of Mr. C.N. Annadurai, the standard of English teaching, the standard of English proficiency, the standard of English skill among Tamilians has come down very much. This is unfortunate and must be resisted and corrected. For if we are deprived of our skill, knowledge in learning, knowing and speaking English, we are being made blind to what is happening in the world. English is our eyes to the world. I thank the State Minorities Commission for having taken this initiative to organize this seminar, to bring to light the contributions of the minorities to the freedom struggle. As Mr. Peter Alphonse has already remarked, the freedom struggle and contributions to it are not the monopoly of any one community. Muslims have contributed to it, the Christians have contributed to it, as he has mentioned, the Sikhs have contributed to it, and the Parsis have contributed to it also. It is important that these contributions be brought to light. For example, the great struggle of Tipu Sultan against the British. He was a broad-minded and generous ruler whose name and memory is being tarnished today with unfair accusations. On the other, not much is spoken of Tipu Sultan's contribution to India's freedom struggle today. On the other hand, we hear a lot about the Rani of Jhansi. Very good, she did contribute, we do not question that. But at the same time, there was Maulvi Ahmadullah Shah of Visakhapatnam, who also fought in the very same struggle and to ultimately lay down his life, and who even the British acknowledged was a very great Indian patriot. We do not hear of him. We hear a great deal about Bhagat Singh. No doubt Bhagat Singh was a patriot. We do not question that. But what did Bhagat Singh do? He shot dead a junior police officer, Saunders. But we do not hear of Sher Ali Afridi, who assassinated the Viceroy of India, Lord Mayo. One we hear of, the other we do not hear of. We hear of Netaji Subhash Chandra Bose, who was a great patriot. But what about those who worked along with him, like General Shahnawaz Khan and Colonel Habibullah? Almost nothing is heard of them today. There was also Begum Hazrat Mahal, a woman who fought against the British. And there are many, many more names which I cannot go on mentioning here. It has become very necessary nowadays to speak about this subject because the loyalty of the minorities is being questioned, as their contribution to India has been being questioned. Mr. Alphonse has spoken about this, that because they may have connections with Rome or Jerusalem, the Christians are told that you do not belong to India. He has contradicted that. 35 years ago, this was not necessary, but now it has become necessary, and in a way, this is very unfortunate. For the true culture of Tamil Nadu is this: I may be a Muslim, you may be a non-Muslim, but what matters is how I treat you and how you treat me, how I behave with you and how you behave with me. This is what decides our social relations, not whether I go to the mosque or you go to the temple or the church. It is in this spirit that this college was established 65 years ago. Over the 65 years, this college has produced nearly 1 lakh of graduates. Of them, only 40% are Muslim.
The remaining 60% are non-Muslim. For this college, although a Muslim minority college, was not established only to help the minority community, it was to establish to help all communities. The real spirit of Tamil Nadu and Tamil culture is encapsulated in one of the ancient Tamil poetic compositions, the Naladiyar. Of course, it is unfortunate that many Tamilians do not know of their own heritage. Tamil is not my mother tongue. I studied it with great difficulty. But the quatrain, the 4 lines of the Naladiyar run like this, and they are worth remembering. Go inner, inayar, yamar, pirar, yennum sol yennum ilaram, yalbinal, துன்னித் தொலை மக்கள் துன்பன் தீர்ப்பாரேயார் மற்றும் தலை மக்கள் ஆகற்பாலார். What is the meaning of this? This is an old ancient Tamil. Inner, such are they. Inayar, these have connection with us. Yamar, these belong to us. Pirar, these are different. Yennum sol yennum milaram iyalbinal. Such words are not uttered by people who by nature iyalbinal துன்னித் தொலை மக்கள் துன்பன் தீர்ப்பாரேயார் மற்றும் by those who think of the difficulties endured by others and try to solve them. These are the Talai Makkal Aharpalar. These are the excellent people to be observed and followed. Thank you very much. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஒருவர் பேசினால் அவருடைய மொழியும் உச்சரிப்பும் முன்னால் இருக்கின்றவர்கள் மனிதர்களை விழிப்புணர்வாக்கி வழிநடத்தும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரரும் சிந்தனைக்கு சொந்தக்காரருமாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியை நிர்மாணித்த நீதியரசர் பஷீர் அஹமத் சையத் அவர்களுடைய திருப்புதல்வரும் நம்முடைய கல்லூரியின் தாளாளரும் தென்னிந்திய அறக்கட்டளையின் செயலருமான திரு ஃபைசூர் ரஹ்மான் சையத் அவர்களுடைய உரைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பேச வைப்பதற்காக யாரை அழைப்பது என்று ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களும் நானும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தமிழகத்தில் இன்றைக்கு தன் பேச்சினால் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றவர்கள் யார் என்று பட்டியல் போடப்பட்டது. அந்த பட்டியலிலே வந்த ஒரு இளைஞருடைய பெயர் பேராசிரியர் முகமது ரஃபீக் என்கின்ற மானசீகன் அவர்களை நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் சிறுபான்மையினர் எப்படியெல்லாம் பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை குறித்து பேசுவதற்காக அழைக்கிறேன். தம்பி, வாருங்கள், உங்களுடைய வெளிச்சமான கருத்தை தாருங்கள். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவினேரே இன்றனக்கு தருவாய். என்றன் முன்னை தீவினை பயன்கள் என்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதுவுயிராக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து மதிதன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். இறையே, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இன்றைக்கு சிறுபான்மை துறை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை, நிறைய இளைய சமூகத்தவர்களை பொறுத்தவரை, சுதந்திர போராட்டம் என்பதை சில பெயர்களுக்குள்ளே நாம் அடக்கி விடுகிறோம். அல்லது சுதந்திர போராட்டத்திற்கும் சில சமூகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது எல்லா சமூகங்களும் சேர்ந்து பெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. எங்கள் மாவட்டம் தேனி மாவட்டம். எங்கள் பகுதியில்தான் குற்றப்பரம்பரையினர் என்று பிரமலை கள்ளர் சமூகத்தவர்களை அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கொடுமையான காலம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது. முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த கைரேகை சட்டத்திற்கு எதிராக மிக கடுமையாக போராடினார்கள். அங்கு கம்பத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் பாவலர் படிப்பகம் என்று ஒரு படிப்பகம் இருக்கும். இந்த பாவலர் யார் என்றால் பீர் முகமது பாவலர். அவர் ஒரு எஸ்ஐ, போலீஸ் இன்ஸ்பெக்டர்.
அவருடைய பேரன்கள் எல்லாம் ரொம்ப புகழ் பெற்றவர்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அஜ்மல் கான் என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய ஆய்வியல் துறையில் இருந்த பேராசிரியருடைய தாத்தா தான் பீர் முகமது பாவலர். இன்னொருவர் எங்களுடைய நாங்கள் படித்த திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் மன்சூர் அவர்கள். 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க தாத்தா தான் பீர் முகமது பாவலர். அவர் எஸ்ஐ ஆக இருக்கிறார். பொதுவாக எப்போதுமே எல்லா காலகட்டங்களிலும் காவல்துறை என்ன செய்யும் என்றால் அதிகார வர்க்கம் சொல்வதை அப்படியே தலைமேற்கொண்டு செய்யும். நீங்கள் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? இவர் எஸ்ஐ. இந்த கைரேகை சட்டம்லாம் என்னன்னா, இரவு நேரத்தில் ஆண்கள் காவல் அலுவலகத்தில் தான் இருக்க வேண்டும். தப்பே பண்ணாட்டியும் சில சமூகங்களில் பிறந்தவர்களை பிடித்து உள்ளே போடலாம். இதான் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கொடுமையான சட்டம். தப்பே செய்யாத ஒரு பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை பிடித்து போலீஸ் ஸ்டேஷன்ல போடணும்னு நினைக்கிறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணணும். தவறே செய்யாத ஒருவன் மீது கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ள வேண்டும் என்று காவல்துறை நினைக்கிறது. இவர் மறுக்கிறார். என்ன தப்பு பண்ணா? ஏதாவது தப்பு பண்ணா அவனை ஜெயில போடலாம். இல்லை, இந்த சமூகத்தில் பிறந்ததே இவன் செய்த தவறு, இந்த சமூகத்தில் பிறந்தவர்களை நாம் எடுத்து உள்ள போடலாம். முடியாதுங்கிறாரு. முடியாதுன்னு ஒரு போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க வேலையை விட்டு போயிருங்க. நண்பர்களே, உலகத்தில் ராஜினாமா கடிதத்தை ஒரு கவிதையாக எழுதியவர் பீர் முகமது பாவலர். அவர் ராஜினாமா கடிதத்தை எழுதுறாரு. கலெக்டர் கடவுளும் அல்ல, கலெக்டர் கடவுளும் அல்ல, அடிமை போலீஸ் கான்ஸ்டபிள் யமனும் அல்ல, அல்லாஹ் ரசூலுல்லா இக்கொடுமைகள் தீருவது என்னாலோ, இந்த பொல்லாத பேய்கள் எல்லாம் இங்கிலாந்து போவது என்னாலோ என்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து, காவல்துறை உயரதிகாரியை எதிர்த்து, சமூக நல்லிணக்கத்தையும் சுதந்திரத்தையும் ஒரு சேர காத்த ஒரு மகத்தான இஸ்லாமியர் பீர் முகமது பாவலரை இந்த சமூகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். கட்டபொம்மு பாடலை நா வானமாமலை என்கிற ஒரு அற்புதமான ஆய்வாளர் தொகுக்கிறார். அப்படி தொகுக்கிற போது ஒரு பாடல் இடம்பெறுகிறது. மம்மது தம்பியும் முகம்மது தம்பியும் மார்க்கமுள்ள தம்பி வரிசையந்தான், தருமவான் இப்ராஹிம் ராவுத்தனும் தம்பி இஸ்மாயில் ராவுத்தனும் என்று கட்டபொம்மன் படையில் எத்தனை படை வீரர்கள் இருந்தார்கள் என்கிற பட்டியலை அந்த பாடல் தருகிற போது, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற ஒரு ஆங்கிலேயருக்கு எதிர்குரல் கொடுத்த மன்னனுக்கு பின்னால் இஸ்லாமியர்களும் அணிவகுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. மருதுபாண்டியரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லது கட்டபொம்மனுக்கு பின்னால் வந்த அவனுடைய தம்பி ஊமை துறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊமை துறையோடு மிகுந்த துணையாக இருந்து போராடிய ஒரு மகத்தான தூத்துக்குடியை சார்ந்த மீனவருடைய பெயர் ஜான் கேப்ரியல் தாமஸ் என்கிற கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்தவர் ஊமைத்துறையோடு போராடி இருக்கிறார். நம்ம கட்டபொம்மன் ஊமைத்துறையோட முடிச்சிருவோம். ஜான் கேப்ரியல் தாமஸை பற்றி பேச மாட்டோம். பாஞ்சாலங்குறிச்சியை தாண்டி தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களை ஒருங்கிணைத்து நிறைய வெடிகுண்டுகளை தயாரித்து, இந்த ஊமத்துறை இறந்த பிறகு அந்த கோட்டையை புதுப்பித்து கட்டியவன் அவன். அந்த கோட்டைக்குள்ள பிரிட்டிஷார் படை வீரர்கள் உள்ளே போகிற போது ஆச்சரியம் அடைகிறார்கள். ஏனென்றால் ஏராளமான வெடிபொருட்களும் பிரிட்டிஷார் நினைத்து பார்க்க முடியாத ஆயுதங்களும் உள்ளே இருக்கின்றன. அந்த ஆயுதங்களை உள்ளே வைத்து அந்த கோட்டையை மிகச்சிறப்பாக மீண்டும் எழுப்பியவன் யார் என்றால் ஜான் கேப்ரியல் தாமஸ். அது மட்டும் இல்ல, ஆங்கில அதிகாரி ஒருத்தர் கடிதம் எழுதுறார். நீயும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், நீ ஏன் இதுக்கு பிறகும் கட்டபொம்மன் போயிட்டான், ஊமத்துறை போயிட்டான், கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் போன பிறகு நீ ஏன் இன்னும் இந்திய விடுதலை என்று பேசிக் கொண்டிருக்கிறாய், நீ எங்களோடு வந்துவிடு என்று சொன்ன பிறகும் வராமல் அந்த விடுதலை உணர்வை தொடர்ந்து மீனவர்களிடத்தில் விதைத்துக் கொண்டு வந்தவர் ஜான் கேப்ரியல் தாமஸ். ஒரு அற்புதமான பொன்மொழி உண்டு. சிங்கங்கள் தங்கள் வரலாறுகளை பதிவு செய்யாததால் தான் வனங்களின் வரலாறு என்பது வேட்டைக்காரர்களின் வரலாறாக உருமாறிவிட்டது. பகத்சிங் பேசப்பட வேண்டியவன் தான், ஆனால் வைக்கம் அப்துல் காதர் என்பவனும் கூடுதலாக பேசப்பட வேண்டும். பகதூர் ஷா குறித்து ரொம்ப அற்புதமாக அன்பிற்கினிய மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசினார்கள். முகலாய வம்சத்தினுடைய கடைசி அரசராக
ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட ஒரு அரசராக போற்றப்படுகிறார். பகதூர் ஷாவை நாடு கடத்தி பர்மாவில் தான் அவர் இறந்து போகிறார். நண்பர்களே, INA என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அங்கே போகிறார். ராஜீவ்காந்தி போனதை பற்றி மரியாதைக்குரிய ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்தியாவிற்கு உணர்வூட்டிய ஒரு மனிதர் நேதாஜி. இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் விடுதலைக்கான உத்வேகமாக இருந்த நேதாஜிக்கு உத்வேகம் அளித்தவர் யார் தெரியுமா? பகதூர் ஷா என்றைக்கோ இறந்து விட்டான். நேதாஜிக்கு தன்னுடைய விடுதலைக்கான உத்வேகத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. ஒரு கல்லறைக்கு செல்கிறார். தன்னுடைய வீர வாளை எடுத்து பகதூர் ஷா கல்லறையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த வாளிலே தொட்டுக் கொள்கிறார். அந்த வாளை உயர்த்தி தன் வீரர்களை பார்த்து சொல்கிறார், என் வீரர்களே, இந்த மகானிடத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றும் உத்வேகமும் உங்களிடத்தில் வந்துவிட்டால் இந்த வாள், இந்த வீரம், இந்த வீரர்களின் பயணம் நெடுந்தொலைவு செல்லும். இந்த மண் பட்ட இந்த வாள் ஒரு நாள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கதவுகளை தட்டும் என்று நேதாஜிக்கு இறந்த பிறகும் ஒரு கல்லறை உணர்வூட்டியதென்றால் அது பகதூர் ஷாவினுடைய கல்லறை. நண்பர்களே, ஒரு ஆச்சரியமான செய்தி உண்டு, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இஸ்லாமியர்களுடைய சுதந்திர பங்களிப்புகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சே திவான் ஒரு மிகப்பெரிய நூலை எழுதியிருக்கிறார். எதிரியாலும் நிராகரிக்க முடியாத, எதிரியாலும் புறக்கணிக்க முடியாத, எதிரியாலும் மறந்து தள்ளிவிட முடியாத இடத்தில் தங்கள் எண்ணிக்கையை விட கூடுதலான தியாகத்தை இந்த மண்ணில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும். அந்த தியாகத்தின் வழியாக ஜனநாயகம் வரலாற்றிலும் மலர வேண்டும். அப்படி வரலாற்றில் மலர்கிற ஜனநாயகம் தான் நிஜத்தில் நாம் நம்புகிற ஜனநாயகத்தை 2024 காப்பாற்றட்டும் என்கிற நம்பிக்கையோடு அற்புதமான பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக ஆழமான நம்முடைய நாட்டினுடைய வரலாறுகளை மிக சிறப்பான தன்னுக்கே உரிய பாணியில் எடுத்து வைத்திருக்கிறார் பேராசிரியர் முகமது ரஃபீக் அவர்கள். இந்த குஜராத்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்தது. அந்த பூகம்பம் நடந்த பொழுது காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு நகரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் என்னுடைய சொந்த தங்கையினுடைய கணவரினுடைய அண்ணன். அவர் 26ஆம் தேதி உள்ளே புதையுண்டார். அவரை மீட்டெடுத்துட்டு கொண்டு வராங்க 2ஆம் தேதிக்கு. அவர் 5ஆம் தேதி இறந்து போகிறார். நாங்கள் எல்லோரும் சாட்சி. அவர் உள்ளே புதைந்த பொழுது அவரை மேல எழுப்புறதுக்கு நிறைய பேர் வந்து தூக்கி இருக்காங்க அவர் கைய. அப்படி தூக்கும் பொழுது தூக்குனவன் உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கான். அவர் தன்னுடைய பேரை சொல்லி இருக்கார். அவர் 4வது மாடியில இருந்திருக்கார். பூகம்பத்துல அவர் எந்த அடித்தளத்துக்கு போனார்னு அவருக்கு தெரியாது. தூக்குனவன் ஜலாலுதீன் சொன்ன உடனே விட்டுட்டு போயிட்டான். மறுபடியும் 18 மணி நேரம் அவர் கீழே இருந்திருக்கார். மறுபடியும் ஒரு ரெஸ்கியூ டீம் வந்திருக்கு. கையை உயர்த்தி இருக்கார். தூக்கும் போது உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கார். வினோத் என்று சொல்லி இருக்கிறார். வினோத் என்று சொன்னவுடன் அவர் கை தூக்கி அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு 2ஆம் தேதி வரவழைக்கப்பட்டார். 5ஆம் தேதி இதை சொல்லிக்கொண்டே உயிர் துறந்தார். ஒரு முஸ்லீமாக இருப்பது என்பது பிழையான ஒரு விஷயம் இல்லையே. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது பிழையான விஷயம் இல்லையே. இருந்தபடிக்கு எரித்து கொள்கிறார்களே. ஏன் இந்த சூழ்நிலை வருகிறது என்றால் இந்த சமூகத்திற்கும் இந்த இந்திய நாட்டிற்கும் அவர்கள் செய்த பணிகளை நாம் சரியாக பொதுமக்களுக்கு, பொது புத்திக்கு, இன்னும் பொது நீரோட்டத்திற்கு செலுத்தவில்லை என்பதுதான். நான் பல நேரங்களில் நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்றது தொடங்கி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாலும் புத்தியிலே எதுவும் தாழ்த்தப்பட்டதல்ல, பிற்படுத்தப்பட்டதல்ல என்கின்ற அறிவை பெற்ற பல சிந்தனையாளர்களுடைய பேச்சில் நான் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை சிந்தனை, சுயமரியாதை சிந்தனைக்கான பேச்சிற்குரியவர் மானமிகு பேராசிரியர் சுபவி அவர்கள். அவர்தான் ஒரு முறை சொன்னார், சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல,
நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் சுயமரியாதைக்காரன் என்று சுபவி அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மானமிகு சுபவீர பாண்டியன் அவர்கள் இப்பொழுது இந்த கருத்தரங்கத்தின் உரையை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். ஒரு நல்ல மேடையில் பேசுகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். பேராசிரியர் பெருமக்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய நண்பர் அப்துல் ரஃபீக் அவர்களே, இந்த அரங்கத்தை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற நண்பர் பர்வின் சுல்தானா அவர்களே, கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, எனக்கு இந்த தலைப்பு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. அறிவோம் நமது சுதந்திரம், அறிவோம் அயர்லாந்து நாட்டின் சுதந்திரம் அல்ல, அறிவோம் ஆப்பிரிக்க நாட்டின் சுதந்திரம் அல்ல, அறிவோம் நமது சுதந்திரம். அப்படியானால் நமது சுதந்திரம் நமக்கு தெரியாதா? சரியாக தெரியாது, தெரிந்ததும் முறையாக இருக்காது என்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த மேடை இல்லை என்றால் கேப்ரியல் தாமஸை, பீர் முகமது பாவலரை நாம் பாடப்புத்தகங்களின் மூலம் அறிந்து கொண்டிருக்க முடியுமா? எனவே இந்த அரங்கம் வேறு சில செய்திகளையும் சேர்த்து சொல்லி இருக்கிறது. சுதந்திரம் என்றால் பீட்டர் அவர்கள் சொன்னது போல வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல, சமூக சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், மத சுதந்திரம் எல்லாம் இணைந்தது. எந்த மதத்தை ஏற்பது, எந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வது என்பது அவரவர் சுதந்திரம். என்னை போன்றவர்கள் மத நம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ இல்லாமல் இருப்பது எங்கள் சுதந்திரம். நான் மத நம்பிக்கையற்றவனே தவிர ஹிஜாப் அணிந்து கொள்வது உங்கள் சுதந்திரம் என்று நம்புகிறவன், அதை ஏற்கிறவன், அதற்காக மேடைகளில் பேசுகிறவன். நான் அரசியல் பேசவில்லை. நாம் நமது சுதந்திரத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், சுதந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும் முக்கியமில்லை, அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு செய்திகள் பாதி உண்மைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்போதுமே ஒரு பொய்யை விட பாதி உண்மை ஆபத்தானது. பாதி உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நவஹாடியிலே இந்திய விடுதலையின் நேரத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொண்டு ரத்தம் சிந்திய அந்த நேரத்தில் அண்ணல் காந்தியடிகள் அங்கே பயணம் செய்தார், அவர்களை சந்தித்தார், அவர்களை சமாதானப்படுத்தினார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறதே, அதற்கு இணையாக காந்தியாரோடு சேர்ந்து கான் அப்துல் கஃபார் கானும் பயணம் செய்தார் என்பது சொல்லப்பட வேண்டாமா? அதனால் தானே அவரை நாம் எல்லை காந்தி என்கிறோம். எனவே இஸ்லாமியர்களின் வரலாறு, கிறிஸ்தவர்களின் வரலாறு சொல்லப்படவில்லை என்பது மட்டுமில்லை நண்பர்களே, தமிழர்களின் வரலாறும் சொல்லப்படவில்லை. அதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு. தமிழ்நாட்டில் ஜான்சி ராணியை அத்தனை பேருக்கும் தெரியுமா இல்லையா? பலருக்கு ஜான்சி ராணி என்றே பெயர் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜான்சி ராணியை தெரியும், வடநாட்டில் யாருக்கும் வேலு நாச்சியாரையும் தெரியாது, குயிலியையும் தெரியாது. என்ன கொடுமை என்றால், இரண்டாவது உலக போரில் நீர்மூழ்கி கப்பலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு ஒரு தற்கொலை படையாக புத்த பிக்குகள் 2 பேர் அங்கே போராடினார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும். தன் உடம்பெல்லாம் எண்ணெயை தடவி கொண்டு வெடிக்கிடங்குக்குள் இறங்கி குதித்து அவர்களின் வெடிக்கிடங்கையே நாசப்படுத்திய குயிலியை நமக்கு தெரியாது. ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண், அவள் செய்த தியாகம் மறைக்கப்படுவது வரலாற்றுக்கு செய்யப்படுகிற துரோகம் இல்லையா? வரலாறு இங்கே மறந்து போகவில்லை, மறக்கப்படவில்லை, பல இடங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட வரலாற்றையும் வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அறிவோம் நமது சுதந்திரம், சரியாக சொன்னால் அறிவோம் மறைக்கப்பட்ட நமது சுதந்திரம் என்பது இந்த அரங்கத்தின் நோக்கம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. 1857 நடந்த அந்த சிப்பாய் புரட்சி, நான் கலகம் என்று சொல்லவில்லை, சிப்பாய் புரட்சி நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, சொல்லப்பட வேண்டும். ஆனால் ஏறத்தாழ அதே நோக்கத்திற்காக 51 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலூரில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சி ஏன் சொல்லப்படவில்லை? இரண்டுக்கு ஏறத்தாழ ஒரே காரணம்தான். 1806 வேலூரில் நடந்த அந்த புரட்சிக்கு இன்னொரு காரணமும் உண்டு.
57 நடந்த புரட்சி. இந்துக்கள், சிப்பாய்கள், இஸ்லாமியர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த துப்பாக்கி ரவைகளிலே மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் தடவக்கூடாது என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு புரட்சி. அது ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் அமைந்தது. அதே காரணத்தை 1806 வேலூர் புரட்சியும் கொண்டிருக்கிறது. ஒரு துப்பி தலைப்பாகை கொடுக்கப்பட்டதற்கு அதற்கு பெயர் அக்கினி கியூ என்பது. அந்த அக்கினி கியூவிலே மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் தடவப்பட்டிருக்கிறது என்பதனால் அந்த போராட்டம் எழுந்தது. அது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு பெரிய காரணம் இருக்கிறது வேலூர் புரட்சிக்கு. அந்த வேலூர் சிறையில் தான் திப்பு சுல்தானினுடைய மகன் பதே ஹைதர் அங்கே அடைக்கப்பட்டிருந்தார். அன்றைக்கு என்ன நடந்தது? ஜூலை மாதம் 10ஆம் தேதி அதிகாலையிலே அவர்கள் முடிவு செய்தார்கள், சட்டென்று துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன. 113 ஆங்கிலேய அதிகாரிகளும் 350 பேரும் கொல்லப்பட்டார்கள். அஹிம்சை எல்லாம் வேலைக்கு ஆகாது. 113 அதிகாரிகளும் 350 ஆங்கிலேய சிப்பாய்களும் 2 மணிக்கு தொடங்கிய துப்பாக்கி சூடு. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள், நினைக்கவில்லை கலகம் தொடங்க போகிறதோ என்று கருதி 2 நாள்களுக்கு முன்னால் அப்படி தொடங்க முயற்சித்தவர்களுக்கு 600 பிரம்படிகள் வழங்கப்பட்டன. அந்த 600 பிரம்படிகளும் அத்தனை பேர் முதுகிலும் விழுந்தன. அந்த பிரம்படிகள் அவர்களுக்குள் இருந்த மத பேதத்தை விலக்கிற்று, ஊர் பேதத்தை விலக்கிற்று, மாநில பேதத்தை விலக்கிற்று, நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை இல்லை என்கிற உணர்வை ஊட்டிற்று. அந்த கோபம்தான் அதிகாலையில் துப்பாக்கி குண்டுகளாக வெடித்தன. ஆனால் அந்த போராட்டம் நீளவில்லை. நெடு நாட்கள் அல்ல, நெடு நேரம் கூட நீடிக்கவில்லை. ஆங்கிலேய படை தொடர்ந்து வந்து குவிந்தது. அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். நான் முதலில் ஒரு கணக்கு சொன்னேன் நண்பர்களே, 113 அதிகாரிகளும் 350 சிப்பாய்களும் என்று. திரும்ப வந்த ஆங்கிலேய ராணுவம் 3000 பேரை சுட்டுக் கொண்டது. பொதுமக்கள் உட்பட 3000 பேரை கொன்றது. பிள்ளைகளே, இந்த அரங்கம் எதை சொல்ல வருகிறது தெரியுமா? சும்மா வரவில்லை, சுதந்திரம் என்கிற உணர்வை சொல்ல வருகிறது. அப்படி தொடங்கி அந்த வேலூர் புரட்சி ஏன் இந்தியாவின் பிற பகுதிகளில் சொல்லப்படவில்லை? ஏன் தமிழ்நாட்டு பாடப்புத்தகங்களிலேயே முழுமையாக இடம்பெறவில்லை? ஏன் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் எடுத்து சொல்லவில்லை? எனவே சுதந்திர போராட்டம் என்பதில் இத்தனை பெரும் பகுதிகள் இருக்கின்றன. இழந்து போன தமிழர்களின் உயிர் வரலாறு உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டும், இந்தியாவில் மட்டுமல்ல. ஆனால் இந்தியாவிலேயே சொல்லப்படவில்லை. 1806 வேலூர் புரட்சியை பற்றி சொன்னேன். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு 1908 நடைபெற்ற திருநெல்வேலி எழுச்சியை சொல்ல வேண்டும். மார்ச் மாதம் 13ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, பாளையங்கோட்டை பற்றி எரிந்தது. மார்ச் மாதம் 12 நள்ளிரவிலே வ.உ.சி. அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பத்மநாபையர் அவர்களும் கைது செய்யப்பட்ட மறுநாள் தூத்துக்குடியில் எந்த கடையும் இயங்கவில்லை, திருநெல்வேலியில் ஆள் நடமாட்டம் இல்லை, பாளையங்கோட்டை பதுங்கிற்று. ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு புரியவில்லை இந்த அமைதிக்கு என்ன பெயர். அது புயலுக்கு முந்திய அமைதி. ஏறத்தாழ தூத்துக்குடியினுடைய அத்தனை பகுதிகளும் திருநெல்வேலியினுடைய முக்கியமான இடங்களும் அடித்து தகர்க்கப்பட்டன. மிக கவனமாக அங்கே இருந்த மண்ணெண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்தது. எப்படி குயிலி போராடினாலோ அப்படி மண்ணெண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்தது. 2 செய்திகள் மிக குறிப்பானவை. வ.உ.சியை நாம் அறிவோம். வ.உ.சிக்கு நேர்ந்த துன்பத்தையும் நாம் அறிய வேண்டும். அது சிறையில் நேர்ந்த துன்பம் இல்லை நண்பர்களே, சிறை விட்டு வந்த பின் நேர்ந்த துன்பம். நான் சொல்ல வருவது இரண்டாவது. இந்த திருநெல்வேலி எழுச்சியிலே குறிப்பாக 2 செய்திகளை சொல்ல வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சூறையாடப்பட்டது. ஆனால் அத்தனை போராட்டமும் முடிந்ததற்கு பிறகு உலகம் வியந்த ஒரு செய்தி நடந்தது நண்பர்களே. எல்லாம் நொறுக்கப்பட்டது. ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த பணம் 1 ரூபாய் கூட யாராலும் எடுக்கப்படவில்லை. பணத்துக்காக அல்ல. பொதுவாக உள்ளே வருகிறவர்கள் கடையை சூறையாடினால் பொருளை எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆங்கிலேயர்கள் மீது இருந்த கோபம், தீக்கணலாய் பேசிய எங்கள் வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே என்று கனன்ற வேகம்,
அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த பணத்தில் ஒரு காசு கூட தொடாத யோக்கியர்களாய், ஆனால் வன்முறையை நம்பியவர்களாய் அன்றைக்கு இருந்தார்கள். இரண்டாவது பெரிய அதிசயம், பொதுவாக ஒரு புரட்சி தொடங்குமானால் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அது காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டிருக்குமானால் காங்கிரஸ் கட்சி, தீவிரவாதிகளால் தொடங்கப்பட்டிருக்குமானால் அந்த தீவிரவாதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டவர்களினுடைய இயக்கத்திலே இருக்கிறவர்கள் போராடுவார்கள். ஆனால் 1908 ஆண்டு திருநெல்வேலியிலே நடைபெற்ற அந்த எழுச்சியை பற்றி விஞ்ச் துரை என்கிற ஆங்கிலேயனே எழுதி வைத்திருக்கிற குறிப்பு என்ன தெரியுமா? யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அந்த நாளிலிருந்து, எந்த நாள் வ.உ.சி. அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து அந்த ஊரில் இருக்கிற குதிரை வண்டிக்காரர்கள் அந்த வண்டியை ஓட்ட மறுத்தார்கள். சலவை தொழிலாளர்கள் அழுக்கு துணியை திரும்பவும் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்களின் துணியை இனி நாங்கள் வெளுக்க மாட்டோம் என்றார்கள். ஆங்கிலேயர்கள் மட்டுமில்லை, ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக யார் பேசினார்களோ அவர்கள் வீட்டு சாக்கடைகளை நாங்கள் இனி தூய்மைப்படுத்த முடியாது, அவர்கள் வீட்டு துணிகளை துவைக்க முடியாது. தூய்மை தொழிலாளர்கள் எழுந்து போராடிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் வரலாற்றில் குறித்துக் கொள்ளுங்கள், திருநெல்வேலி எழுச்சி போராட்டம். எனவே ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளர்ந்து எழுந்து நடத்திய அந்த போராட்டமாக அந்த போர் நிகழ்ந்தது. வ.உ.சி. அவர்களுக்கு 2 ஆயுள் தண்டனைகள். ஆனால் அவர் 3வது ஆயுள் தண்டனையை வெளியில் வந்த பிறகு அனுபவித்தார் என்பது என் போன்றவர்களின் கருத்து. அதுதானே உண்மை. வ.உ.சி. ஐயா பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அன்புள்ள நாயக்கருக்கு, அப்போது சாதி குறிப்பிட்டு எழுதுவது ஒரு பழக்கம், சாதி உணர்வோடு அல்ல. அன்புள்ள நாயக்கருக்கு, என் மகன் SSLC பாஸ் செய்து விட்டான், அதற்கு மேல் படிக்க வைக்க என்னிடம் வசதி இல்லை. யார்? வ.உ.சியை விட மிகப்பெரிய செல்வந்தரை அந்த பகுதியில் பார்க்க முடியாது. தன் வீடு, செல்வம் அனைத்தையும் நாட்டுக்காக இழந்தவர், எல்லா சொத்தையும் இழந்துவிட்டு தன் மகனை படிக்க வைப்பதற்கு கூட தன்னிடம் வசதி இல்லை. அவன் வேலைக்கு மனு போட்டிருக்கிறான். நாயக்கர் கொஞ்சம் அந்த வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும். என்ன வேலைக்கு தெரியுமா வ.உ.சியின் மகன் மனு போட்டிருக்கிறான்? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு மனு போட்டிருக்கிறான். அந்த வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வ.உ.சி. அவர்கள் எழுதியதும், அந்த வேலையை வைத்துத்தான் அவன் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு வ.உ.சி. அவர்கள் வந்ததும், சென்னை பெரம்பூரில் ஒரு மண்ணெண்ணெய் கடை அவர் வைத்திருந்ததும், தன் மகனுக்கு வாலேஸ்வரன் என்று அவர் பெயர் சூட்டியதும், அதற்கு பிறகு திருநெல்வேலி பகுதியில் அவர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்ற முடியாத நிலை வந்தபோது அந்த வாய்ப்பை வழங்கிய ஆங்கில நீதிபதி வாலேஷ் என்கிறவரின் பெயரில் தன் மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டியதும் வ.உ.சி. அனுபவித்த 3வது ஆயுள் தண்டனை என்று நான் கருதுகிறேன். வ.உ.சி. 1928 சேலத்திலே பேசுகிற போது சொன்னார், இனி இந்த நாட்டை நாயக்கரும் நாயுடுவும் தான் காப்பாற்ற வேண்டும். நாயக்கர் என்று அவர் குறிப்பிட்டது பெரியாரை, நாயுடு என்று அவர் சொன்னது வரதராஜலு நாயுடுவை. எனவே அரசியல் விடுதலைக்காக பாடுபட்ட வ.உ.சி. சமூக விடுதலையை நோக்கிய சிந்தனையாளராக மாறியதற்கு பிறகு அவர் பேசிய அந்த பேச்சை நான் குறிப்பிட்டேன். வரலாற்றில் மறைந்து கிடக்கிற செய்திகள் 1000 இருக்கின்றன. தொட்டு காட்டுவதற்கு இந்த அரங்கம் உதவிற்று. அறிவோம் நமது சுதந்திரம், இன்னும் இன்னும் மேலும் அறிவோம் நமது சுதந்திரம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் மனதை தொட்டி எழுப்பி இருக்கிறார். சுபவி ஐயா பேசுகின்ற பொழுதும், முகமது ரஃபீக் அவர்கள் பேசுகின்ற பொழுதும், சிறுபான்மை ஆணைய தலைவர் பேசுகின்ற பொழுதும், நம்முடைய தாளாளர் ஃபைசுர் ரஹ்மான் சயீத் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஒன்று மட்டும் நினைவில் ஆடிக்கொண்டே இருந்தது. இந்த அரங்கம் நிறைய பெண் குழந்தைகள் கல்வி கற்பதற்காக வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கான விழாதான், உங்களுக்கான கருத்தரங்கம் தான். இந்த கருத்தரங்கத்திலிருந்து நாம் எதை எடுத்து சென்றிருக்கிறோம், எத்தகைய விழிப்பை மனதிலே கொண்டு செல்கிறோம் என்பதுதான் இந்த விழாவினுடைய வெற்றி. முஸ்லிம்களாக இருக்கிறோம், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம்,
இந்த சூழ்நிலையில் நம்முடைய உரிமையும் நாம் செய்த பணியும் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த வரலாறை தோண்டி எடுத்து அதற்கான குரலை கொடுக்க வேண்டிய கடப்பாடு நம் அத்துணை பேருக்கும் உண்டு. ஜல்லிக்கட்டு போராட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மெரினாவில் கூடினார்கள். ஏதேனும் ஒரு போராட்டம் வந்தால்தான் கூட வேண்டும் என்று இல்லை. தினம் தினம் நம்முடைய வரலாறுகளை நாம் தோண்டி எடுத்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிறுபான்மையினரும் தலித்துகளும் தமிழர்களும் இந்த தேச சுதந்திர போராட்டத்தில் எப்படிப்பட்ட பங்களிப்பை நடத்தினார்கள் என்பதனை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நன்றி என்கின்ற ஒற்றை சொல்லில் சொல்லி நாம் கடந்துவிட முடியாது. நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம் என்கின்ற உறுதிப்பாடுதான் எங்களுடைய நன்றி அறிவிப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நாட்டுப்பண்.